முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நம்பிக்கையோடு இந்த முருகனின் நெற்றியை தொட்ட உனக்காகவே எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரதான் வந்திருக்கேன். சும்மா அதையும் இதையும் யோசிச்சு நீ கவலைப்படுறதால தானே உனக்குள்ள நேர்மறை எண்ணங்கள் இருக்க மாட்டேங்குது. இதோ இப்போதே உன் கர்ம வினைகளையும் கஷ்டத்தையும் விலக்கி உன் கவலைகளை எல்லாம் துரத்தி அடிச்சு கஷ்டமாக இருக்கிற வாழ்க்கைய உனக்கு இஷ்டமான வாழ்க்கையாக மாற்றி கொடுத்துட்றேன். மனசுல என்ன நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோட ஓம் முருகா சரணம்னு சொன்னாலே போதும். எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும் என் செல்வமே. உன்னை வீழ்த்த 100 பேர் இருந்தாலும் சரி, உன்னை தாழ்த்த 1000 பேர் இருந்தாலும் சரி, அனைத்தையும் தாண்டி உன்னை வாழ வைக்க இந்த முருகன் நான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில துன்பங்கள் வரும் போகும், அதை மறக்க மாட்டேன், அதை மறுக்கவும் மாட்டேன். ஆனால் துன்பங்களை தாண்டி உன்னை தூக்கிவிட நான் வருவேன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே. இந்த முருகனை பார்க்கும்போது எப்படி உன் மனசுக்கு அமைதி கிடைக்குதோ, எப்படி உன் உள்ளம் குளிர்ந்து உனக்கு ஒரு ஆறுதல் உண்டாகுதோ, அந்த ஆறுதலை அந்த அமைதியை உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக எல்லாரும் மனம் குளிர்ந்து மகிழும் விதமாக உன் பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ செய்யும் முயற்சிகளை மட்டும் சரியாக செஞ்சினாலே உன் வாழ்வின் இருள் நீங்கி வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லா துன்பங்களையும் விலக்கி நீ இன்பமயமாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே என் செல்வமே. நீ வைரம்னு தெரியாமல் உன்னை சாதாரண கூழாங்கல்லா நினச்சவங்க கண்ணு முன்பாகவே நீ வைரம்ங்கிறாங்கிறத நிரூபிக்கும் விதமாக உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி உன்னை ஜெயிக்க வைப்பேன், ஜொலிக்க வைப்பேன். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ கலங்க வேண்டாம். உண்மை என்னன்னா அவங்களுக்கு உன் மதிப்பு தெரியலை. ஆனால் நீ உன் மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன் திறமையை அதிகப்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை மறந்து விடாதே என் செல்வமே. நீ எனக்கு தர வேண்டிய ஒரே விஷயம் உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் தான். எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பக்தி செலுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக உன்னால் பெற முடியும். அடுத்தவங்க அவங்க தேவைக்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டதெல்லாம் எனக்கு தெரியும். இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இரு. சில பேருக்கு வாழ்க்கை இப்படி தான். அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனை அண்டி பழச்சே நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துடணும், ஒன்றும் வேலை செய்யாமல் ஒன்றும் கஷ்டப்படாமல் சுகமாக எல்லாத்தையும் சொகுசாக அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க உன் வாழ்க்கையை சுரண்டி உன்னை உறிஞ்சக்கூடிய இரத்தத்தை உறிஞ்சி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணியாக இருக்கும்படி விட்டு விடாதே. யாராவது அப்படி உன்னை ஏமாற்றி ஏச்சு பழைக்கணும்னு நினச்சா அவங்கள விட்டு யோசிக்காமல் விலகி நிற்க பழகிக்கோ என் செல்வமே. நீ என்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது என்னென்ன வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சியோ, என்னென்ன வேணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ, அது அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீயும் மன அமைதியோட மகிழ்ச்சியோட உனக்காக நான் கொடுக்குற விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராகு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து நீ சந்தோஷமாய் சுகமாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு இருக்கிற தடைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. என் நிலைமை எப்போது மாறும், எப்போ என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு காத்திருந்த உனக்காகவே அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வந்திருக்கேன். என் நெற்றியை தொட்ட உனக்கு இனி எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும். மறுபடியும் உன் மனசுக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை அதிகரிக்காதே. எப்போதாவது எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது எதுக்கெடுத்தாலும் அது நடக்காது, இது முடியாதுன்னு உனக்குள்ள பயம் வரும்போதெல்லாம் இந்த முருகனை நோக்கி ஓடிவா. உன் கர்ம வினையையும் உன்னை கஷ்டப்படுத்தும் விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வச்சு கொடுக்குறேன். நம்பிக்கை எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும். உன் போராட்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை மகிழ்ச்சியோடு வெற்றிகாலனாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ செஞ்ச முயற்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். நீ கேட்டதையெல்லாம் நிச்சயம் நான் உனக்கு கொடுத்தே தீருவேனேன் செல்வமே. நீயும் உன் வாழ்க்கையின் சறுக்கல்களிலிருந்து மீண்டு வரப்போற. உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்படியும் உனக்கு வருவாய் உயரும்படியும்
நல்ல சிந்தனைகளையும் தெளிவையும் புத்திசாலித்தனத்தையும் உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுக்க போறேன். நீ எண்ணங்களை எப்போதும் சரியாக வச்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பி. நீ நம்பிக்கை கொண்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு தர்றேன். என் நாமத்தை மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கும் உனக்காகவே இனி எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தாங்க முடியாத துயரத்தில் இருக்கும் உனக்கு உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நற்பலன்களை ஒவ்வொன்றாக கிடைக்கச் செய்வேன். நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதே. கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறிடும் என் செல்வமே. எதை நினச்சி நீ வருத்தப்பட்டியோ, எது நடக்கவே நடக்காதுன்னு குழம்பி கவலைப்பட்டியோ, அது எல்லாத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் சரியாயிடும். நீயாகவே அதையும் இதையும் யோசிச்சு மனசை சோர்வடைய செய்யாதே. உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. உன்னை சுற்றி எத்தனை பேர் இருந்து உன்கிட்ட இருந்து எதை வேணாலும் பறிச்சுக்க முடியும். ஆனால் அவங்களால உன்கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரே விஷயம் உன்னுடைய தன்னம்பிக்கை தான். நீ தன்னம்பிக்கையோடு தைரியமாக இருக்கும்போது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை தள்ளி விட்டாலும் கூட அத்தனையும் உடைத்தெறிந்து உன்னால் வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து போக முடியும். ஒவ்வொரு வினாடியும் இந்த முருகன் உன் கூடவே தான் இருக்கேன். நீயாகவே தனியாக இருப்பதாக நினைச்சு தவிக்காதே என் செல்வமே. நீ தெரியாமல் செஞ்ச தப்புக்கும் தவறுகளுக்கும் வேணும்னா நீ பொறுப்பாளியா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போதெல்லாம் இந்த முருகன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது தப்பு, இது தவறு, நல்லவங்க மனசை கஷ்டப்படுத்தாத, யார் மனசும் புண்படும்படி பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை மறுபடியும் நீ செஞ்சினா அந்த நொடியிலிருந்தே நீ செய்யும் தவறுகள் அனைத்துக்கும் முழு பொறுப்பாளியாக நீ மாறி அதற்கான தண்டனையும் அனுபவிக்க நேரும். தைரியமாறு, தப்பு செய்யாமரு. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்காக சில காலம் காத்திருக்க தான் வேண்டும். உனக்கான உரிய காலம் வரும்போது நிச்சயம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதுக்காக இத்தனை காலம் நீ பொறுமையாக காத்திருந்தியோ அது அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தரேன். நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாமேன் செல்வமே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்க நான் விடமாட்டேன். வாழ்க்கையில் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டவனே வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்துடும், நல்ல வசதியாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சில பேருக்கு வாழ்க்கையில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, வயசும் ஆகிட்டே இருக்கும். ஆனால் பெரும் போராட்டமாகவே இருக்குமே தவிர வாழ்க்கையில் வெற்றி வந்து சேராது. அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள் கஷ்டமாகவும் போராட்டமாகவும் வெறும் கனவுகளாகவுமே இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டாயல்லவா? இதோ இப்போதே உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ என்னதான் கலங்கி நின்றாலும் தயங்கி நின்றாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்த உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. வர்றதும் போகிறதும் இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து வர தயாராகு. எதையாவது எதிர்பார்த்து வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். கீழே விழுந்தாலும் பயப்படாமல் தைரியமாக எந்திரிச்சு நில்லு. என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். உன் மன சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, நம்ம வாழ்க்கை மட்டும் மாறலையே, நமக்கு மட்டும் முன்னேற்றம் வரலையேன்னு சொல்லி கவலைப்படுறத முதல்ல நிறுத்திட்டு உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை மன நிறைவோட மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ நினைச்சாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்வமே. நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன குறைன்னு நீ நினச்சிக்கிட்டு திருப்தி கொண்ட மனசோட மன நிறைவோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. கண்டிப்பா உன் நிலைமை மாறும். நீ எதையும் மனசில் போட்டு பாரமாக சுமந்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் உன் பக்கம் உனக்கு துணையாக ஆதரவாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி
உன் சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லது நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டில் இருந்து உன் கஷ்டங்களை மனசார என்கிட்ட சொன்னாலே நான் உன்னை மனசார ஆசீர்வதிச்சு உன் மனசுக்குள்ளே இருக்கிற வருத்தங்களை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ எங்கே இருந்தாலும் நான் உன் முன்னால் வந்து காட்சி கொடுத்து என் நெற்றியை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு நீ வெற்றியாளனாக அதிர்ஷ்டசாலியாக மாறும்படி செய்யத்தான் வந்திருக்கேன் என் செல்வமே. எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என் மேலே வச்சிருக்க அன்பு எல்லை இல்லாதது. அளவுக்கு மீறிய அன்பும் பாசமும் பக்தியும் நம்பிக்கையும் நீ என் மேலே வச்சிருக்கும் போது நான் கண்டிப்பா உன்னை தோத்து போக விட மாட்டேன் என் செல்வமே. நீயே என்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலகி எங்கேயும் போக மாட்டேன். உன்னை என்றும் பாதுகாப்பேன் என்பதை நீ உறுதியாக தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து இனி எல்லா காரியங்களிலும் எல்லா செயல்களிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் செய்ய போகிறேன்.